ஹலோ வியூவர்ஸ், நிறைய பேர் வந்து டிஎன்ஏ கவுன்சிலிங் அப்ளை பண்ணி ரேங்க் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ரேங்க் லிஸ்ட் வந்து ஜூலை 10th அன்னைக்கு வந்து வெளிவரும். ஸோ இப்போது ரேங்க் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க டைமில் அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் பற்றியும் நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம், நம்ம எந்த மாதிரியான கட் ஆஃப்ஸ் வச்சுருக்கோம், ஸோ நமக்கு என்னென்ன காலேஜ் கிடைக்கும்னு ஓரளவுக்கு ஒரு ஐடியாவில் சாய்ஸ் ஃபில்லிங்கும் வச்சுருப்பீங்க. அதேமாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் ரிலேட்டட் வீடியோஸும் நான் ப்ரீவியஸ்லி போட்டிருக்கேன். ஸோ எத்தனை சாய்ஸஸ் நீங்கள் பண்ணணும், என்னென்ன மாதிரியான கோர்சஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்ற எல்லாமே. இப்போது அந்த சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் பண்ணதுக்கு அடுத்து உங்களுக்கு சில இந்த அலாட்மெண்ட் ஆர்டர்ன்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வரும். அதாவது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், 2 கான்செப்ட் இருக்குது. ஸோ இப்போ அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ. இது அதில் வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து எப்போ கொடுப்பாங்க, அதேமாதிரி டென்டேட்டிவ் எப்போ கொடுப்பாங்க, கொடுத்தா என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. சாய்ஸ் ஃபில்லிங் கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு இப்போது ஒரு காலேஜில் ஒரு சீட் கிடைக்குது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு இமேஜின் பண்ணிக்கிங்க, ஒரு 5 நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் இல்லைனா ஒரு 10 நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து நிறைய கொடுக்கணும், பட் ஆனால் ஒரு வித்தின் 10லேயே உங்களுக்கு ஒரு 4th நம்பர் இங்கே பாருங்கள், 3rd சாய்ஸ் நீங்கள் வந்து பிஎஸ்ஜி வந்து போட்டிருக்கீங்க. பிஎஸ்ஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை ஒரு ஏஐடிஎஸ் வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க. ஸோ அந்த ஏஐடிஎஸ் உங்களுக்கு கிடச்சிருச்சு பிஎஸ்ஜிலேயே. இப்போது உங்களுக்கு அடுத்து என்ன ஆப்ஷன் காமிக்கும்னு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின். ஸோ இந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக உங்களுக்கு ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ எப்போ நீங்கள் ஒரு காலேஜை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறீங்க, முக்கியமாக இந்த ஆப்ஷன் அக்செப்ட் அண்ட் ஜாயின்ற ஆப்ஷன் வந்து கொடுக்குறீங்க அப்படின்றது உங்களுக்கு ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டர்ன்றதே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டர் எப்போ ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் அந்த காலேஜை எடுத்துட்டீங்க, அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். இந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு வந்துருச்சு, நீங்கள் அக்செப்ட் அண்ட் ஜாயின் வந்து கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜ், எனக்கு இதுவே ஓகே, எனக்கு இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் ஓகேன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றது கண்டிப்பாக அக்செப்ட் அண்ட் ஜாயினை கொடுக்கலாம். இப்போ இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு அலாட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த 5 டேஸில் நீங்கள் போய் காலேஜை போய் ஜாயின் பண்ணணும். ஸோ என்னென்னா இந்த ஃபீஸ் கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் அங்கே டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி வரும். சப்போஸ் உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் கேட்டாலும் நீங்கள் அங்கே ப்ரொவைட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் அப்வர்டு அப்படின்னு இன்னும் நிறைய ஆப்ஷன் வந்து அதில் காமிக்கும். அது இருக்கட்டும், பட் இது வந்து காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு எப்போ முக்கியமாக உங்களுக்கு ப்ரொவிஷனல் டென்டேட்மெண்ட் அலாட்மெண்ட் வந்து வரும் அப்படின்றதுக்கான தான் இந்த 2 ஆப்ஷன் முக்கியமாக. மற்ற 2ம் உங்களுக்கு டிக்ளைன் அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து காமிக்கும். ஸோ இப்போது சேம் நீங்கள் அதே மாதிரி நம்ம பிஎஸ்ஜியில் அக்செப்ட் அண்ட் ஜாயின் வந்து கொடுத்தோம். ஒரு நம்மளோட 3rd சாய்ஸில் வச்சுருந்த பிஎஸ்ஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இப்போது சேம் அதே வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிருக்கு, ஆனால் நீங்கள் அக்செப்ட் அண்ட் ஜாயின் அந்த ஆப்ஷனுக்கு பதிலாக அக்செப்ட் அண்ட் அப்போர்டுன்னு கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்போ இந்த அக்செப்ட் அண்ட் அப்போர்டோட மீனிங் என்னன்றது பாருங்கள். உங்களுக்கு முன்னாடி இப்போது 3rd சாய்ஸில் பிஎஸ்ஜி கொடுத்துருக்கீங்கன்னா இப்போ 2nd சாய்ஸில் எஸ்எஸ்என் கொடுத்துருக்கீங்க, 1st சாய்ஸில் சிஇஜி அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் சிஎஸ்சி போட்டிருக்கீங்க. அந்த மாதிரி இப்படி நீங்கள் கொடுத்துருக்கீங்க. எனக்கு அந்த காலேஜஸ்லேயும் சப்போஸ் சீட் இருந்துச்சுன்னா ஓகே, அந்த சீட் வந்து எனக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அதுக்கான மீனிங் வந்துட்டு. ஸோ இப்போ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து டென்டேட்மெண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர்ன்றது வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ அங்கே அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தா உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் டேரெக்டாக வந்துடும். பட் இங்கே நீங்கள் அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்துடும். அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை நீங்கள் வித்தின் 5 டேஸில் டிஎஃப்சிஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும். டிஎஃப்சி சென்டர் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எங்கே போட்டுருக்காங்களோ ஸோ நீங்கள் அங்கே வந்து எடுத்துகிட்டு போகணும். அங்கே எடுத்துகிட்டு நீங்கள் போன உடனேவே சப்போஸ் உங்களுக்கு அந்த காலேஜ் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னாலும், மேபி அது கிடைக்குதோ இல்லையோ, உங்களை ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயமா ஃபீஸ் வந்து பே பண்ண சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் ஃபீஸ் பே பண்ணதுக்கு அப்புறமா அந்த எபோவ் இருக்க காலேஜ் சிஇஜி கேம்பஸும் சரி, உங்களுக்கு எஸ்எஸ்என் சரி, இதில் வந்து நீங்கள் சாய்ஸ் 2ம் சாய்ஸ் 1ம் ஃபில் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இப்போ அந்த காலேஜஸில் யாராவது உங்களை மாதிரி போட்டு அவங்க வந்து அக்செப்ட் அண்ட் அப்போர்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சீட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். ஸோ இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு ஏற்கனவே கிடைச்ச பிஎஸ்ஜி 3rd சாய்ஸாக நீங்கள் வச்சுருந்த பிஎஸ்ஜி, அதே மாதிரி அந்த இதில் நீங்கள் கேட்டிருந்த சிஎஸ்சி சப்ஜெக்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் எந்த விதமான சேஞ்சும் கிடையாது. ஸோ இப்போ இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை நீங்கள் கொடுத்து
டிஎஃப்சிலாம் போய் ஃபீஸ் வந்து பே பண்ணி சப்போஸ் உங்களுக்கு அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கிடச்சிருச்சு, சிஇஜி கேம்பஸ்லேயே கிடச்சிருச்சு, இல்லை எஸ்எஸ்என்லேயே கிடச்சிருச்சுன்னா அப்போ உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. அப்படி இல்லைனாலும் எனக்கு எதுவும் வேணாம், எதுவும் கிடைக்கலனாலும் டேரெக்டாக உங்களுக்கு இந்த பிஎஸ்ஜிக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ முக்கியமாக நீங்கள் இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு எப்போ வருதோ அப்போ தான் நீங்கள் ஒரு காலேஜில் அட்மிஷன் உங்களுக்கு கன்ஃபார்ம், நீங்கள் காலேஜை போய் வித்தின் 5 டேஸில் விசிட் பண்ணணுன்றது அர்த்தம். ஸோ இதை வந்து புரிஞ்சுங்க. இந்த 2 இதை தான் உங்களுக்கு முக்கியமாக இதில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதே மாதிரி பாருங்கள், 7.5 ரிசர்வேஷன். 7.5 ரிசர்வேஷன் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ நீங்கள் வந்து பிரச்சனையே இல்லை. இப்போ நான் மேலே என்னென்ன சொன்னனோ இந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணால் போதும். உங்களுக்கு அந்த காலேஜில் நீங்கள் ஃபீஸ் வந்து எதுவும் பே பண்ண வேணாம். இப்போ அக்செப்ட் அண்ட் அப்வர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஎஃப்சியில் போய் ஃபீஸ் பே பண்ண சொல்லுவாங்க, அந்த விஷயம்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அது வந்து பண்ணவே வேணாம். அதே மாதிரி அக்செப்ட் அண்ட் ஒரே நிமிஷம் பாருங்கள், இங்கே அக்செப்ட் அண்ட் ஜாயின்க்கு நீங்கள் கொடுத்துட்டிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஃபீஸ் பே பண்ண வேணாம். ஸோ 7.5 ரிசர்வேஷனுக்கு இது அப்படியே அப்ளிகபிள் ஆகும். பட் நீங்கள் ஃபீஸ் எதுவும் பே பண்ண வேணாம். ஜென்ரலில் வேறு யார் இருக்கீங்களோ நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2 ஆப்ஷனில் எது கொடுத்துருந்தீங்களும். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்துட்டு அடுத்து என்னென்ன மாதிரியான அப்டேட்ஸ் வருதுன்றதை பார்ப்போம். இது தவிர்த்து மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸ், ஸோ இது ஒரு விஷயம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து எதாவது ஸ்பெசிஃபிக்கான காலேஜில் படித்தே ஆகணும், கட் ஆஃப் கம்மியாக இருக்குது, இல்லை எனக்கு இந்த கோர்ஸ் வேணும், அந்த மாதிரி எதுவும் உங்களோட ஐடியாலஜிஸ் இருந்துச்சு, நிறைய காலேஜஸாக பார்த்துருக்கீங்க, இல்லை ஐடியா இல்லைனாலும் நம்மகிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம அங்கே அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன ஏதுன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.